வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நாக பஞ்சமி ஸ்பெஷல் வீடியோ வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்ரீ கருட பஞ்சமி ஸ்பெஷல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து புத்து வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். கார்ட்போர்டு இல்லைன்னா பேப்பர்லேயே வந்து ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமே இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கின்னு இந்த மாதிரி செட் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் இது வைக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டுக்கு மேலே செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோமே ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கின்னு ஃபெவிக்கல் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கின்னு ஸோ பட்டி பவுட்ரு இருக்கு இல்லைங்களா. ஸோ எந்த கம்பெனிக்கு பட்டி பவுட்ரு இருந்தாலும் சரி அந்த பட்டி பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் டைரெக்டாக போடாமல் நீங்கள் செப்ரேட்டாக பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெவிக்கல் மிக்ஸ் ஆன தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கைக்கு கவர் போட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி ட்ரை ஆயிருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த கலரில் புத்து வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ புத்து மண் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வருது. ஸோ உங்களுக்கு எந்த கலரில் நம்ம செய்கிற புத்து வந்து இருக்கணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருந்தோமே நம்ம வந்து நாகம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து இங்கே 2 நாகம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளே வந்து எடுத்துக்கின்னு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோமே ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நாகம் ஷேப் வந்து நம்ம பண்ணின்னு இருக்கோம். ஸோ கீழேருந்தே பார்த்திங்கன்னா நான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணின்னு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் வந்து இப்போவே வந்து செட் பண்ணிக்கணுங்க. ஸோ அது ட்ரை ஆகும்போது உங்களுக்கு அப்படியே வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம ஹெட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நீட்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நகம் ஹெட் ஷேப் வந்து கொடுத்துடுங்க. நம்ம நீட்டாக எடுத்து வச்சிருந்து இது பீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு அங்கங்கே கிராக் விட்டுருந்துச்சுன்னா இல்லை பிளெண்ட் பண்ணோன்னா கொஞ்சமாக லைட்டாக வாட்ரு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆயிருந்தோமே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னு கான்ஃபிடென்ட் வந்திருந்தோமே ஸோ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச ஷேப்பில். ஸோ இப்போ பாருங்க நாகம் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருந்தோமே ஸோ நாகம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நாகம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே கொஞ்சம் லைட் டார்க் ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே கொஞ்சம் ஷேப் வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாகவே லைன் வந்து கொடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறமா பேக் சைட் பார்த்திங்கன்னா நாமம் வந்து போட்டுடலாம் ஒயிட்டில். ஸோ அவுட்லைனில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இங்கே வந்து ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் வந்து எடுத்துகிட்டு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐலைனரில் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப்பு. ஸோ அதனால நான் அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மிடில் பார்த்திங்கன்னா டாட் மாதிரி ஓவல் ஷேப் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாங்க. கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இது வந்து ஈஸி டெக்னிக்குங்க. ஸோ தட் உங்களுக்கு நாகம் வந்து நாகம் மாதிரி கொஞ்சம் சிமிலராக தெரியும். ஸோ சீக்கிரமாகவுமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஃபேஸுக்குமே கம்ப்ளீட்டாக அந்த கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ மிடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்து போட்டுட்டு ஸோ 2 பக்கமே ஸோ ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நாகம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம இங்கே வந்து 2 நாகம் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாகம் வந்து செய்யணுமோ அவ்வளோ நாகம் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம புத்து வந்து பெயிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து கார்லாண்ட் போட்டுட்டு ஸோ நாம் செஞ்சு வச்சுருந்தா நாகம் கூட வந்து செட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாகம் வந்து வேணுமோ அவ்வளோ நாகம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகை வருது. ஸோ அது சம்மந்தமாக டெக்கரேட்டிவ் வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.